வெல்கம் டு சம்மு மம்மு சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ கிட்ஸுக்கு பிடிச்ச ஒயிட் பாஸ்தாஸ் எப்படி செய்யறதுன்னு சொல்லி. கிட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சீஸு அந்த மில்க் ஃப்ளேவர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து நான் இன்றைக்கி ஒயிட் பாஸ்தா பண்ணி காட்ட போகிறேன். ரொம்ப சிம்பிள் தான். 5 மினிட்ஸில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையானது வந்து ரொம்ப சிம்பிள். நான் வந்து பாஸ்தா வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா 100% ட்ரம் வீட்டில் பண்ணது. ஸோ 8 to 10 மினிட்ஸில் ஆயிடும்னு போட்டிருக்காங்க. அண்டு நம்மளுக்கு வந்து கிட்ஸ்க்கு கொடுக்கறதுனால நான் மைதாலாம் யூஸ் பண்ணலை. ஸோ அதனால் நான் வீட் யூஸ் பண்ணுறேன், கோதுமை மாவு தான் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் கார்லிக் வேணும், சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 பல் பூண்டு எடுத்து நீங்கள் நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு பால், சால்ட், அது மட்டும்தான் இதுக்கு தேவை. பீஸாலாம் தருவாங்க இல்லையா, ட்ரை சீசனிங். ஸோ அது நான் எடுத்து வச்சுருக்கேன். ஆரிகானோவும் சில்லி ஃப்ளேக்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பசங்களுக்கு உங்களுக்கு காரம் வேணும்னா இது நீங்கள் போடாமல் வச்சிடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒரு வடைச்சட்டி எடுத்து அதில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டேன். இப்போ நான் தேவையான அளவு அதில் உப்பு சேர்க்க போகிறேன், பாஸ்தாக்கான உப்பு. ஸோ பாஸ்தாவை இப்படி தான் நம்ம வேக வைக்கணும். ஸோ நான் இப்போ இதை எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணுறேன். நான் இப்போ இந்த பாஸ்தாவை வந்து இந்த ஹாட் வாட்டரில் போட்டுட்டேன், கொதித்த தண்ணியில். இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா வேகணும். ஏன்னா நம்ம எடுத்து பார்க்கணும், குழந்தைங்களுக்கு தரதுனால நல்லா வெந்திருக்கணும் இது. ஸோ அதை நான் இப்படி ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். ஒரு 10 மினிட்ஸ், ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். ஓகேவா? இப்போ பாஸ்தா நல்லா வெந்துருச்சு. தண்ணி ஃபுல்லாக சக் பண்ணிடுச்சு பாருங்கள். இப்படி தான் இருக்கும் வெந்த பாஸ்தா. ஸோ இது நீங்கள் வேக வைக்கும்போது தண்ணி வெளியில் வராமல் இருக்கணும்னா ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா தண்ணி வெளியில் வராது. எக்ஸ்ட்ரா இருந்த தண்ணியை நான் ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ நீங்கள் எதோ ஃபில்டரை யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ரா இருந்த தண்ணியெல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பாஸ்தாவை. இப்போ நம்ம சாஸ் ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுட்டு, பேன் நல்லா ஹீட் ஆனவுடனே ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணுவாங்க இட்டாலியன் டிஷ்ன்றதுனால. ஸோ உங்களுக்கு எந்த ஆயில் இருக்கோ வீட்டில் அந்த ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா சூடான உடனே நம்ம இந்த கார்லிக்ஸை போட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இந்த கார்லிக் ஆட் பண்ணுறேன். ஒரு 2 செகண்ட்ஸ் இருக்கட்டும் அதில். இப்போ கொஞ்சமாக இந்த கோதுமை மாவை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது எதுக்குன்னா சாஸ் திக்னஸ் வர்றதுக்காக தான், வேறு எதுக்கும் இல்லை. இந்த மாதிரி நல்லா எண்ணெயை நல்லா சக் பண்ணிடும் ஃபுல்லாக. இப்போ நம்ம எடுத்து வச்ச மில்க் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, எவ்வளோ பாஸ்தா யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் மில்க்கையும் வீட்டையும் கலந்து பேஸ்ட் ஆக்கிட்டு அப்படியே நீங்கள் பேனில் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், திக்னஸ் ஆகுது மில்க்கு. இப்போ நான் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன்.
இப்போ நல்லா கொதிக்குது நம்ம சாஸு. இப்போ நான் சிம்மர் பண்ணிடுறேன். இப்போ இந்த சாஸுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்டிர் பண்ணிக்கோங்க, கலந்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா திக்னஸ் நல்லாவே இருக்குது சாஸில். இப்போ தான் சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுக்க இந்த ஆரிகானோ ஸ்பைசஸை ஆட் பண்ணிக்கலாம். அகெயின் இதுவும் உங்களுக்கு தேவையான அளவு தான். உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஆட் பண்ணால் தான் நம்ம அந்த கடையில் சாப்பிட்ற பாஸ்தா மாதிரியே இருக்கும். இந்த கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகுனா ஒரு மாதிரி உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நிறைய இது மட்டும் ஆட் பண்ணிடாதீங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், அழகாக சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த டைமில் வந்துட்டு உங்களுக்கு காரம் வேணும்னா இந்த சில்லி ஃப்ளேக்ஸை 1-2 ஆட் பண்ணிக்கலாம். நான் மோஸ்ட்டாக ஒன்று தான் ஆட் பண்ணுவேன். இப்போ நான் பையனை கொடுக்கறனால இதை நான் ஆட் பண்ணலை. பார்த்தீங்களா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சாஸு. பார்த்தீங்களா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சாஸு. 2 மினிட்ஸ் தான். இப்போது இந்த நேரத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்ச வீட் பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம சாஸில். இது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலந்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒயிட் பாஸ்தா ரெடி. பாஸ்லே இருந்தால் இதில் நீங்கள் மேலே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வின்டர் சீசனில் கிடைக்கல எனக்கு. அதே மாதிரி சீஸ் பிடிக்கிறவங்களும் இதில் ஃபுல்லாக சீஸ் அப்படியே கிரேட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா மெல்ட் ஆகிடும் இந்த சூட்டில் சீஸு. ஸோ நான் ஆயில் ஆட் பண்ண இல்லையா சாஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு பட்டர் பிடிக்காதுன்னு நான் ஆட் பண்ணலை. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லா இடத்துலையும். அப்போ தான் அந்த பாஸ்தாவில் அந்த சாஸ் ஃபுல்லாக இதாகும், ஸ்ப்ரெட் ஆகும், சாப்பிட டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த ஸ்பைசஸ் நீங்கள் சாஸ் பண்ணும்போது ஆட் பண்ணணும் இல்லை, உங்களுக்கு வேணும் இப்போ கூட ஆட் பண்ணிக்கலாம் பத்தலைன்னு சொன்னால். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாஸ்தா ரெடி. சாஸ் ஃபுல்லாக அந்த பாஸ்தாவில் ஃபுல்லாக செட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இப்போ நான் அதை ஹாட்டாக ஒரு பவுலில் சர்வ் பண்ண போகிறேன். என் பையனுக்கு இது ரொம்ப பிடிக்கும். சீஸ் போடாமே எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். மறந்துடாதீங்க, மைதா யூஸ் பண்ண வேணாம், நம்ம கோதுமை மாவை யூஸ் பண்ணி பண்ணலாம். டடா, ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் ரேயானுக்கு கொடுத்து இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ண வைக்க போகிறேன். போகலாமா? டிவி பார்த்துட்ருக்கான். ரேயான், என்னது இது? ரேயானுக்கு பிடிச்சது என்ன ஸ்மெல்? ஹைஃபை, என்ன ஸ்மெல்? என்னது இது? சாப்பிடலாமா? எஸ் எஸ் ஓகே. ரேயான் சாப்பிடலாமா? எப்படி இருக்கு சொல்றியா? ரொம்ப சூடா இருக்குல்ல? Yes, you like it? எப்படி இருக்கு? சத்தமா சொல்லு. கை எப்படி பண்ணணும் நல்லா இருந்ததுன்னா? சாப்பிட்றியா நீ? கீழே உட்காந்து சாப்பிட்றியா? கீழே உட்காந்து சாப்பிடலாமா? கீழே உட்காந்துக்கோம்பா. கம்
நோ சாப்பிடு நீயே பாஸ்தா. Sit down, Ryan. Sit down. மம்மி தான் ஊட்டணுமா? நீ தான் சாப்பிடுவியே, நீயே பிக் பாய் ஆயிட்டியே. பாப்பா வந்ததுலேருந்து ரொம்ப பொசசிவ் ஆயிட்டான் இவன். ஸோ நான் தான் ஊட்டணும், நான் தான் எல்லாம் பண்ணணும்னு சொல்கிறான். சாப்பிட்றியா நீயே? ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா இவன் எப்பவுமே எவனே சாப்பிடுவான். இப்போ பாப்பா வந்ததுனால ரொம்ப பொசசிவ் ஆகிட்டான் என் மேலே. நான் தான் எல்லாம் ஊட்டி விடணும் பண்ணணும்னு சொல்கிறான். பாப்பா தூங்குற டைம் தூங்கலான்னா டைமே கிடைக்க மாட்டேன். இவனை பார்த்துக்கவே கரெக்டாக இருக்குது டைம். நீ சாப்பிட்றியா? ம் நல்லா இருக்கா? You like it? Yummy? Yummy-யா? சத்தமா சொல்லு yummy. கை எப்படி பண்ணணும்? How was food? You like it? ரேன் எப்படி சாப்பிடுவேன்? சாப்பிட்டு காட்டுங்க எல்லாருக்கும். ரேன் சாப்பிட்டு காட்டு. மாமி பிடிச்சிக்கிறேன். நீ சாப்பிட்டு காட்டு. இந்தா. எப்படி சாப்பிடுவ ரேன்? ரேன் is an independent boy. சாப்பிட்டு காட்டுங்க. எப்படி சாப்பிடுவ? நீங்களே சாப்பிடுங்க. இத சாப்பிடணுமா? வாவ். ஐயா, ஒண்ணு சாப்பிடு. சூடு. ஒண்ணு சாப்பிடு. சூடு. இத சாப்பிடு. இந்தா. இத சாப்பிடு. ஒன் சாப்பிடு. ஒன். இத எடுத்துக்கோ. கையில எடுத்து சாப்பிடு. நீ சாப்பிடு கையில எடுத்து. Good boy. நல்லா இருக்கா? ஏ ஹை ஃபை. Thank you Ryan. ஓகே வியூவர்ஸ், இந்த மாதிரி நீங்க ஒரு 5 மினிட்ஸ்ல பாஸ்தா பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்க வீட்ல இருக்கிற இந்த மாதிரி குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட நீங்க பண்ணி தரலாம். இதே மாதிரி இன்னொரு கிட்ஸ் ஸ்பெஷலான ஃபுட்டை இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். அது வரைக்கும் பாய். ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா சம்மு மம்மு சேனலில் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது சஜஷன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் ஆட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். பாய்.